அவர் போன மாரி என்ன எப்போ கொண்டு போவாங்களோ. ரஞ்சித் பஸ் பூச்சி அப்படியே தெரியல. ஏன் ரஞ்சித் பஸ்ஸுக்கு என்னத்துக்கு? தானிப்பாயிலேருந்து வருது பஸ்ஸு. பார்க்கலையே. போயிட்டு தான் இருக்கோம். இப்போ டைம் வந்து ஒரு 8 மணி இருக்கும். ஆ ஏன் அவங்க போனால் இங்கே சாமி கும்பிடுவாங்களா? ஆ தானிப்பாயிலேருந்து மாத்திரை வாங்கி கொடுத்து அனுப்பிச்சோம். ஆ என்ன மாத்திரை போடுறீங்க? எங்கள் பொண்ணுக்கு சுகரு பிபி மாத்திரை. சக்கரை. உங்களுக்கு இருக்கா சுகர்? இல்லை. உங்களுக்கு இருக்கா சுகரு? இல்லை, அவங்களுக்கு தான் இருக்கு. நான் இந்த முட்டி வாட்டிக்கு தான் மாத்திரை சாப்பிட்டு இருக்கு வராது, முட்டி வராது. வாரத்தில் அது கூட 5 மாத்திரை சாப்பிட சொல்கிறேன். 5 மாத்திரை சாப்பிடுவேன். மாத்திரை சாப்பிட்டா எந்திரிக்க முடியாதா? 5 மாத்திரை சாப்பிட்டா எழுந்திரிக்க முடியாது. போய் தயாராக அப்படியே தூங்கிக்கினே கிடக்கும். 2 தான். அதுவும் ஒரு நாளைக்கு கும்பலாக சாப்பிட்டு போகிறேன். ஏன் அப்படிலாம் பேசுறீங்க? அப்பெல்லாம் பேசக்கூடாது. அதான் ஆத்தா இருக்கிறாங்க, பார்த்துப்பாங்க. நீங்கள் கும்பலாக சாப்பிட்டு போக வேண்டியதான் அப்படிங்கிறதெல்லாம் கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியாயிரும். என்னத்துக்குமா நம்ம கிடக்கணும்னா வயசாகி இருக்க கூடாதுமா. கடனை பாய் 10 லட்சம் ரூபாயை ஊரில் அழிச்சிட்டு போட்டாங்க. இருந்தானு எனக்கு 20,000 30,000 கொடுத்துருந்தாங்க. என்ன வச்சு வாங்கி கூட அந்த ஆத்தாவுக்கு ஊரில் ஒப்பாக்கிட்டு என் பிள்ளையாக்குது. ஒரு தரம் பேசினாலும் ஏசினாலும் நம்ம பேர பிள்ளைங்க நம்ம மாவுன்னு நினைக்க. மாவு விட்டு பேர பிள்ளை 2 இருக்குது. அதெல்லாம் நம்மளை பார்க்குமா பின்னால்? ஏன் இப்போ பார்க்கறது இல்லையா அவங்க? என்னத்தான் அவங்கெல்லாம் பார்ப்பாங்கம்மா. அவங்க தானிப்பாயில் இருக்குதுங்க. வந்துச்சிங்கன்னா போச்சிங்கன்னா 2 நாளைக்கு வந்துட்டு போகுது. இதெல்லாம் என்ன பண்ணுங்க? பேச்சுக்காரியே நம்மளை சட்டை பண்ணலன்னா பேர பிள்ளைங்க சட்டை பண்ணுமா? 3வது பேர பிள்ளைங்க கொல்லு பேர பிள்ளைங்க. எல்லாம் நேரத்துக்கு கொட்டி ஆய்ச்சிட்டு போகிறேன். இன்றைக்கி மூட்டை தான் இந்த ஆட்டா கட்டு போக்கு வச்சுட்டு